நீங்கள் செய்த தீர்மானங்கள் எத்தனை தீர்மானங்கள் உண்டு? பலமுறை பலமுறை கர்த்தரிடத்தில் தீர்மானம் செய்திருக்கிறீர்கள். பலமுறை பலமுறை வாழ்க்கையிலே தீர்மானம் செய்திருக்கிறீர்கள். பலமுறை 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 தொழிலிலே, வியாபாரத்திலே, செயலிலே பல தீர்மானம் செய்தீர்கள். ஆனால் தவறி போனீர்கள். ஆகையால் பெரும் பிரச்சனை. சொல்ல போனா என்ன, கல்யாணத்தில் செய்த தீர்மானத்திலே உறுதியா இல்லையே. கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு பரிசுத்தவான் புருஷ கையை பிடிச்சு பொண்ணு கையை பிடிச்சு யார் இவர் கையை பிடிச்சு கொடுக்கிறதுன்னு கேட்டு ஒருத்தர் கையை பிடிச்சு கொடுக்க சொல்லி கொடுக்கிறார். வாழ்விலும் தாழ்விலும் தனிமையிலும் வறுமையிலும் மரண நம்பை வேறு வரைக்கும் வரை பிறர்முகம் பாராமல் இவரோடும் இவளோடும் உறுதியாய் வாழ்ந்திருப்பேன், புருஷனாய் மனைவியாய் இருப்பேன் என்று கர்த்தருக்கு முன்பாக சபைக்கு முன்பாக சாட்சி கொடுக்கிறேன். என்ன உறுதி? 6 மாதத்துல உறுதியை காணோம். எல்லா உறுதிமொழியும் போச்சு. அது நீதிமன்றத்தில் போய் விடுகிறது. வாழ்க்கை தொலைகிறது. தீர்மானத்தில் சரியில்லை. தேவனுடைய பிள்ளையே, வாழ்ந்தால் உன் வாழ்க்கையில் தீர்மானம் செஞ்சா வாழ்வோ சாவோ, நன்மையோ தீமையோ, தீர்மானத்தில் உறுதியாயிரு. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.